வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 4 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தொழிற்சாலை உற்பத்தி பரிமாற்றத்தின் இரு பிரிவு எக்ஸ் மற்றும் ஒய் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுத்துருக்காங்க? தொழிற்சாலையோட 2 பிரிவுகளோட பரிமாற்றத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. எக்ஸோட உள்நாட்டு தேவை 12க்கும் ஒய்யின் உள்நாட்டு தேவை 18க்கும் மாறும்போது இங்கே உள்நாட்டு தேவை என்ன இருக்குது? 10 இருக்குது, 15 இருக்குது. இது என்ன மாறணுமா? 12ஆகவும் 18ஆக மாறுமோ மொத்த உற்பத்தி என்ன? இங்கே அங்கே 10 15 இருக்கும்போது மொத்த உற்பத்தி எவ்வளோ இருக்குது? 35 65 இருக்குது. இது 12 18 மாறுமோ மொத்த உற்பத்தி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? தொழில்நுட்ப அணி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதான் முக்கியமான அணி. இதில் மொத்த உற்பத்தி பாருங்கள், இங்கே 35 அலகுகள், இங்கே 65 அலகுகள். தொழில்நுட்பம்னா ஒரு அலகுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள். முதல் இது A11னா முதல் நிரல் 15, A12 முதல் நிரை ரெண்டாவது நிரல் 10, அதுக்கடுத்தது A21 ரெண்டாவது நிரை முதல் நிரல் 20, A22 ரெண்டாவது நிரை ரெண்டாவது நிரல் எவ்வளவு? 30. இந்த மொத்த உற்பத்தி x1 x2. அப்போ x1ஓட மதிப்பு 35, x2ஓட மதிப்பு 65 எடுத்து எழுதிட்டோமா? இப்போது நம்ம பீன்ற தொழில்நுட்ப அணியை கண்டுபிடிக்க போகிறோம். பீன்ற அணியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் B11 B12. அப்போ பாருங்கள், B11னா A11/x1. இங்கே 1ல் முடிஞ்சிருங்க. அப்போ x1 வரணும். A11ஓட மதிப்பு 15, x1ஓட மதிப்பு 35. இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 3 5 15, 7 5 35. அப்போ 3/4. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க B12. அப்போ என்னென்னா A12/2ல் முடிஞ்சிருக்கா? அப்போ x2/x2. A12ஓட மதிப்பு 10, x2ஓட மதிப்பு 65. 5 படிச்சு கேன்சல் பண்ணுங்கள். 2 5 10, 13 5 65. அப்போ 2/13. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது B21. 21னா A21/x1. A21ஓட மதிப்பு 20, x1ஓட மதிப்பு 35. கேன்சல் பண்ணுங்கள். 5 படு. 4 5 20, 7 5 35. அப்போ 4/7. அதுக்கு அடுத்தது B22 அப்படின்னா A22/x2. இங்கே 2ல் முடிஞ்சால் அங்கே 2 தான் வரணும். A22ஓட மதிப்பு 30, x2ஓட மதிப்பு 65. கேன்சல் பண்ணுங்கள். 5 படு. 6 5 30, 13 5 35. அப்போ 6/13. இப்போது நம்ம பீன்ற தொழில்நுட்ப அணியை எழுதிடலாம் பாருங்கள். B = B11 3/7. அதுக்கு அடுத்தது B12 2/13, A21 4/7, A22 6/13. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? தொழில்நுட்ப அணி பியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹாக்கிங்ஸ் சைமன்ஸ் நிபந்தனை நிறைவு செய்தான்னு செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஐன்ற அணி வேணும். ஐனா என்னென்னா அலகு அணி. 1 0 0 1. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஹாக்கின்ஸ் சைமன் சோதனை நிறைவு செய்கிறதுக்கு I - Bயை கண்டுபிடிக்கணும். = ஐயோட மதிப்பு 1 0 0 1 மைனஸ் பண்ணணும். 3/7, 2/13, 4/7, 6/13. சரியா? இப்போ பாருங்கள், 1 - 3/7, 1 - 3/7, 0 - 2/13, 0 - 2/13, 0 - 4/7, 4/7, 1 - 6/13. சரியா? இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? I - B கிடச்சிரும். இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். I - P பாருங்கள், இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுக்கணும். பை 1 தானே. 1 7 பகுதியில் 7, இங்கே பெருக்குனா 1 7 -3. அப்போ 4/7. 4/7 சொன்னது புரிஞ்சுதா? பகுதியில் 7 வந்துடும். 1 7 குறுக்க பெருங்க. 1 7, இந்த இடத்துல 7 -3. அப்போ 4/7 வந்துருச்சா? இந்த இடத்துல 0 - 2/13 என்ன வரும்? -2/13. 0 - 4/7 என்ன வரும்? -4/7. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுத்து காமிக்கிட்டுமா? பை 1. அப்போ 1 13 13. குறுக்க பெருங்க. 1 13 13, -1 6 6. அப்போ 13 6 கழிச்சா 7, 7/13. இந்த இடத்துல 7/13. இதான் என்னது?
நமக்கு தேவையான I மைனஸ் பி. I மைனஸ் பி. இப்போது நமக்கு என்ன வேணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் மதிப்பு, அணிக்கோவையோட மதிப்பு வேணும். I மைனஸ் பி முதல்ல கீழ் நோக்கி பெருக்க 4/7 பெருக்கல் 7/13. அதுக்கு அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2/13 என்ன வந்துடும், பெருக்கல் 4/7. 4/7 இது எதுவும் கேன்சல் பண்ண வேண்டாம், நம்ம ஈஸியாக கணக்கு முடிச்சிடலாம் பாருங்கள். அப்படியே பெருக்க 4 7 28, 7ஐயும் 13 பெருக்குனா 7 13 91 மைனஸ் 2 4 8 13 7 91. பகுதி சமமாக இருக்கா, அப்போ ஒரு தடவை போட்டுக்கிட்டு இதை அப்படியே கழிச்சிடலாம். 28ல் 8 கழிச்சா 20. இதான் என்னது, I மைனஸ் பி, டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி. 20/91 எப்படி இருக்குது, 0வை விட பெரிய நம்பர். அப்போ எதை நிறைவு செய்யுது, ஹாக்கின்ஸ் சைமன் நிபந்தனையை நிறைவு செய்கிறது. சரியா, நமக்கு ஃபார்முலா அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி. அப்போ நம்ம I மைனஸ் பி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, அப்போ முதல்ல சேர் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அட்ஜாயின் சேர் பண்ண அட்ஜாயின் எதுக்கு, I மைனஸ் பிக்கு ஈக்குவல் டு பாருங்கள், இதுக்கு நம்ம சேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியான ஷார்ட்கட் பாருங்கள், இந்த பிரதான மூலைவிடத்தை இடமாற்றம் பண்ணணும். 4/7 7/13 இருக்குது, அதை இடமாற்றம் பண்ணுங்க. அதாவது 4/7 இருக்க இடத்துல 7/13, 7/13 இருக்க இடத்துல 4/7 மாற்றிட்டோமா. இதை என்ன செய்யணும், குறிகளை மட்டும் மாற்றினா போதும். மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸு. அப்போ 2/13 4/7. இதான் என்னது, நமக்கு தேவையான என்ன அணி, சேர்ப்பு அணி. இப்போது நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்கள், I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்டு அட்ஜாயின் I மைனஸ் பி. சரியா, ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, 20/91. 20/91 அட்ஜாயின் இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம கண்டுபிடி அட்ஜாயின் 7/13 2/13 4/7 4/7 முடிஞ்சுதா. இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1/20/90 எப்படி மாறி, இது மேலே வந்தால் தலைகளை மாறிடும், 91/20 மாறிடும். இந்த பக்கம் எழுதிக்கலாமா, I மைனஸ் பி I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எப்படி மாறும் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 பெருக்கல் இந்த வகுத்தில் பெருக்கலாமே தலைகளை மாறும், 91/20 மாறிடுமா. அப்போ 91/20 1 பெருக்குனா 91/20 தான், 91/20. இது எந்த மாற்றமும் இல்லை, இது அப்படியே வந்துடும். இங்கே இருக்குது இல்லையா, இந்த அணி அப்படியே வந்துடும். என்ன இருக்குது, 7/13 7/13 2/13 4/7 4/7 அப்படியே வந்துடும். நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், நமக்கு டிமாண்டு தேவை வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், எக்ஸின் உள்நாட்டு தேவை 12, ஒய்யோட உள்நாட்டு தேவை 18. அப்போ இதான் என்னது, டிமாண்ட் 12 18. இந்த இடத்துல 12 18. சரியா, இப்போது நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதணும் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு, அந்த ஃபார்முலா திரும்ப எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி ஈக்குவல் டு இன்வர்ஸ் I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா, 91/20 7/13 2/13 4/7 4/7. சரியா,
டீன்ற அணி இங்கே இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? 12, 18. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 91/20. முதல் நிறை பெருக்க போகிறோம். எதை பெருக்க போகிறோம்? 7/13 பெருக்கல் 12 ப்ளஸ் 2/13 பெருக்கல் 18. பெருக்கியாச்சா? இப்போ ரெண்டாவது நிறை எடுத்து பெருக்க போகிறோம். 4/7 பெருக்கல் 12 ப்ளஸ் 4/7 பெருக்கல் 18. இது நம்ம சுருக்கிடலாமா பாருங்கள். ஈக்குவல் டு 91/20. இது கேன்சல் பண்ண முடியாது. 7 12 84/13 அப்படியே வந்துடும். இதை பெருக்குனா 2 18 36/13 வந்துடும். இங்கே 4 12 48/7 அப்படியே வந்துடும். 4 18 72 இல்லையா? 7 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 91/20 பகுதி சமமாக இருக்குது. தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம். 84ஐயும் 36ஐயும் கூட்டினா 120/13. இங்கே பகுதி சமமாக இருக்கா? 7 இருக்கா? அதை அப்படியே போட்டுக்கிட்டு தொகுதியை அப்படியே கூட்டலாம். 48ஐயும் 72ஐயும் கூட்டினா 120. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த 91/20 உள்ளே பெருக்க போகிறோம். 91/20 பெருக்கல் 120/13. அடுத்து பாருங்கள், 91/20 பெருக்கல் 120/7. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். 1 13 13, 7 13 91. 0 0 கேன்சல். 2 2 6 2 12 ஈக்குவல் டு இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 7 6 42. அதேமாதிரி இங்கே கேன்சல் பண்ணுவோமா? என்ன வரும்? 1 7 7, 13 7 91. 0 0 கேன்சல். 2 2 6 2 12. இப்போது 13 6ஐயும் பெருக்க போகிறோம். 13 6 78. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஆன்சர் எழுதிக்கலாமா? ஏவோட மொத்த உற்பத்தி அதான் கேட்டிருக்காங்க. மொத்த உற்பத்தி தானே. அப்போது ஏயின் மொத்த உற்பத்தி, ஏயின் மொத்த உற்பத்தி எவ்வளவு? 42 அலகுகள். பியோட மொத்த உற்பத்தி எவ்வளவு? பியோட மொத்த உற்பத்தி எவ்வளோன்னா 78 அலகுகள். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.